கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு மணல் குவாரி வழக்கில் ஆட்சியர்களிடம் அமலாக்கத்துறை விசாரணையை தொடங்கியிருப்பது தகிக்கும் வெப்பத்திற்கு மேல் தமிழக அரசியல் களத்தில் அனலை கிளப்பியுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மணல் குவாரி அதிபர்கள் கரிகாலன், ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோர் சம்பந்தப்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் மாவட்டங்களில் உள்ள மணல் குவாரிகளுக்கும் அமலாக்கத்துறை நேரில் சென்று ரெய்டு நடத்தியது. அத்தோடு ஐஐடி நிபுணர்களின் உதவியோடு குவாரிகளில் எவ்வளவு மணல் அள்ளப்பட்டுள்ளது என்கிற கணக்கீட்டையும் அமலாக்கத்துறை மேற்கொண்டது. ரெய்டின் முடிவில் மணல் குவாரி அதிபர்கள் கரிகாலன், ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் இருந்து பல முக்கிய ஆவணங்களும் கோடிக்கணக்கான ரூபாய் ரொக்கமும் சிக்கியது. அத்தோடு கரூர், திருச்சி, தஞ்சாவூர், வேலூர், அரியலூர் ஆகிய 5 மாவட்ட மணல் குவாரிகளிலும் அனுமதி பெற்ற அளவை விட அதிகளவு மணல் அள்ளியதும் கண்டுபிடிக்கப்பட்டது. மொத்தமாக 4730 கோடி ரூபாய் அளவுக்கு மணல் அள்ளப்பட்டிருந்ததாக அமலாக்கத்துறை கூறும் நிலையில் அதில் வெறும் 36.45 கோடி ரூபாய்க்கு மட்டுமே மணல் விற்பனை செய்தது போன்ற ஆவணங்கள் இருந்தன. மீதம் 4693 கோடி ரூபாய் அளவுக்கு சட்டவிரோதமாக மணல் விற்பனை நடந்ததாக கூறி இடி வழக்கு பதிவு செய்திருந்தது. மணல் குவாரி மூலம் கிடைத்த 4693 கோடி ரூபாய் பணம் சட்டவிரோத முறையில் பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதையும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்தது. இதனை அடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வரை விசாரணை நீண்டது. அவர்கள் விசாரணையின் போது கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோத மணல் விற்பனை வழக்கில் திருச்சி, தஞ்சாவூர், கரூர், அரியலூர், வேலூர் ஆகிய 5 மாவட்ட ஆட்சியர்களுக்கு சம்மன் அனுப்பியது அமலாக்கத்துறை. அமலாக்கத்துறையின் சம்மனுக்கு எதிராக ஆட்சியர்களும் தமிழக அரசும் உயர்நீதிமன்றத்தை நாடினர். இதனையடுத்து சம்மனுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஆனால் உச்சநீதிமன்றம் வரை சென்று ஆட்சியர்களை விசாரிக்க அமலாக்கத்துறை அனுமதி பெற்றது. இதனையடுத்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார், அரியலூர் ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா, கரூர் ஆட்சியர் தங்கவேல், தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப், வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி ஆகிய 5 பேரும் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஒரே நேரத்தில் விசாரணைக்கு ஆஜராகினர். கடந்த ஆண்டு ரெய்டின் போது சோதனையில் சிக்கிய ஆவணங்கள் அடிப்படையில் ஆட்சியர்களிடம் அமலாக்கத்துறை கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்தது யார்? அனுமதித்த அளவை தாண்டி மணல் அள்ளப்பட்டது எப்படி? அனுமதித்த அளவை தாண்டி மணல் அள்ளப்படும் போது தடுக்காதது ஏன் என பல்வேறு கேள்விகளை அமலாக்கத்துறை ஆட்சியர்களிடம் தெரிவித்து பதிலை பெற்று வருவதாக கூறப்படுகிறது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.